இப்ப அம்மா சொல்றாங்க, ஒரு 1108 படி சரியாயிரும் அப்படிங்கிற ஆஃப் பிளட் போயிட்டு இருக்குதுங்கிறதுனால கார்டியாலஜிஸ்ட் டீம், அப்புறம் வந்து லிவர் ஹெப்படாலஜிஸ்ட் டீம், அடுத்தது வந்து கிட்னி நெஃப்ராலஜிஸ்ட் அந்த டீம், 3 டீமும் ஒன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி எப்படி இதை ஸ்டாப் பண்றது, எப்படி, ஏன்னா வந்து டூ மச் பிளட்டும் போயிட்டு இருக்கிறதுனால கார்டியாக் அரெஸ்டும் வரக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப ட்ரெயினும் ஆயிட்டு இருக்குது, ரொம்ப ஓவராகவும் போயிட்டு இருக்குது, அப்புறம் கிட்னியும் வந்து ஃபங்க்ஷன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு 3 பேருமா உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இதுல வந்து ஹெப்படாலஜிஸ்ட் வந்து என்னை வந்து பார்க்க வராங்க. ஸோ நான் வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி இதை ஸ்டாப் பண்றதுன்னு தெரியல, அதுல வந்து எங்களுக்கு எங்க கார்டியாலஜிஸ்ட் வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுடைய ஹார்ட்டுக்கு வந்து அவங்க என்ன மாதிரியான சர்ஜரி பண்ணுவாங்க, அந்த இது வந்து இந்த லிவருக்கு பண்ணினா அது வந்து கொஞ்சம் அந்த ப்ரெஷரை ரிமூவ் பண்ணினோம்னா இந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. we are going to try that, ட்ரை தான் பண்ண போறோம்னு சொல்றாங்க அவங்க. இதற்கு வந்து எங்களுக்கு எதுவும் கேரண்டி கொடுக்க முடியாது, நீங்க சைன் பண்ணுங்க. சரி, ஓகே, நீங்க உங்களுக்கு முடிஞ்சதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சைன் பண்ணிடுறேன். இப்போ அம்மா எனக்கு அந்த கனவு கொடுத்தாங்க பாத்தீங்களா, 1108 படி சரியாயிரும் அப்படின்னுட்டு, அது வந்து உயிர் போற பிரச்சனையில தானே அம்மா இருந்தாங்க. ஆனா அம்மா என்ன சொன்னாங்க என்கிட்ட, நீ வந்து டாக்டர் எல்லாம் கூப்பிட வேண்டாம், மந்திரம் படி சரியாயிரும்னு. அப்ப படிக்காம விட்ட மந்திரத்தை நான் அங்க உட்கார்ந்து படிச்சுட்டே இருந்தேன்.